வணக்கம் தமிழ் மதன் சின்னத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். புழுதி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு நான் ரவுண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். குதிரையை வந்து இந்த மாதிரி இடத்துல ஒரு ட்ரைனிங் பண்ணும்போது தான் நம்ம சொல்லு பேச்சு கேட்போம். இல்லாட்டி அது சொல்லு பேச்சு நம்ம கேட்குற மாதிரி ஆயிரும். எப்படி எவ்வளோ தூரம் மண் போகுதுன்னு பாருங்கள். நம்ம காலடி அடிப்பாதம் உள்ளே போவோம். அவ்வளோ வரைக்கும் புழுதி ஓட்டியாச்சு. ட்ரைனிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 3 வருஷமாக குதிரை ஓட்டவே இல்லை. அப்படியே 2 வருஷமாக எங்கள் அண்ணன் பூபாலனோட ஃபார்மில் வந்து பூபாலனோட ஃபார்மில் உடுமலைப்பேட்டில் இருந்துருச்சு. அண்ணன் தான் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாப்புல 7 to 9 குதிரை வச்சுருக்காப்புல. நான் ஒரு நாளைக்கு அண்ணனோட ஃபார்முக்கு போய்ட்டு அவரோட குதிரை எடுத்து போடுறேன். அந்த மனுஷன் மக்களுக்கு காமிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அவரோட ஃபார்மில் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஊரில் நிற்கிது குதிரை. இந்த குதிரைக்கு என்னென்னா, இது கட்டுப்பாட்டில் ரொம்ப பாசமாக பழகுது எல்லாம் செய்யுது. ஆனால் வேலை கொடுத்தோம்னா நம்மளுக்கு திருப்பி அடிக்க வரும், இல்லை மிரட்டும், ரைடிங் பண்ண விட்டால் கீழே தள்ள பார்க்கும். அந்த மாதிரி பழகிக்கிடுச்சு. ஆனால் இந்த பழக்கம் வந்து அதுக்கு முன்னாடி இல்லை. அந்த குதிரைக்கு வந்து இந்த பழக்கம் அப்படி இல்லை. இப்போ பழகிக்கிடுச்சு. 2-3 வருஷமாக அப்படியே சும்மா நின்று அது வந்து ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் தான் இதுக்கு பாஸு, அப்படி நான் தான் இதோட ஓனரு. சரியா? எனக்கு நீ படியணும். என்னை எத்தனை தடவை எதிர்த்து அடிக்க வருதுன்னு ஒருத்தையும் பார்த்துக்குங்க. நான் நடுவில் நிற்கிறேன், நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கையில் எதுவுமே வச்சுக்கல, அப்புறம் தான் நான் கம்பு எடுத்தது. என்னை வந்து நான் 5 தடவை நாய் மறி கடிக்கிற மாதிரி, நம்மளை மாடுகள் முட்டை வரும்ல, இப்படி எதிர்த்து வரும்ல, அந்த மாதிரிலாம் ஒரு 7-8 10 தடவையும் வந்துட்டு போச்சு. ஒரு தடவை கூட நான் பார்த்துட்டு பயத்தை காமிக்கலை. நான் பயத்தை காமிக்கவே இல்லை. அதுக்கிட்ட வந்துச்சு, ரொம்ப கிட்ட வந்துச்சு. நான் பயத்தை காமிக்கலை. இதுக்கு வந்து நான் சொல்கிறத நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். அந்த ஒரு முடிவு கொஞ்சம் பாருங்கள். திருப்பி வரும். காலெல்லாம் தூக்கி வந்துச்சு, எல்லாம் பண்ணி பார்த்துச்சு. அதுகிட்ட முடியலை. அதுக்கு வந்து இவன் நம்ம பயமுறுத்த முடியாது அப்படிங்கிறது தெரிகிற வரைக்கும் எனக்கு நீ பயப்படணும், அந்த ஒரு கட்டுப்பாடு தான் நான் இருந்தேன். அதில் நடுவில் நின்றுக்கிட்டு இருந்தேன். சரி சுற்றி விடுவோம். ஏன்னா கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸு, ஒரு ரைட் சைடு சுற்றணும், ஒரு லெஃப்ட் சைடு சுற்றி விடுவோம். அப்படி சுற்றி திருப்பி போகிறது பாருங்கள். சுற்றி வந்து டயர்டாகிற நேரத்தில் அது என்னோட பின்னாடி வரணும். அப்படி வந்துச்சுன்னா என்னை வந்து அது பாசனை ஏற்றுக்கிடுச்சுன்னு அர்த்தம். நான் அவனுக்கு அடிபடைஞ்சவன் அப்படின்னு ஏற்றுக்கிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கட்டுப்பாட்டில் குதிரை இருக்குதுன்னு அர்த்தம். சரி, நான் வந்து சுற்றி விட்டு பார்த்தேன். அது மடிகிற மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு பெரிய வீடியோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. அது வந்து எப்படின்னா, சுற்றி அந்த லாஸ்ட் சர்க்கிளே சுற்றிட்டு இருக்கும். கிட்ட சுற்றி கிட்ட வரணும். கிட்டே வரல. அது நானும் சுற்றி பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சரி எனக்கு என்னென்னா, குதிரை ஒரு 3 வருஷம் சும்மா நின்றுச்சுல்ல. ஸோ ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லாமல் தான் அது குதிரையோட தப்பு இல்லை, நம்மளோட தப்பு, நம்மளுக்கு நேரம் இல்லாதமை. இப்போ நான் அந்த பஹ்ரைன்லேருந்து இந்த ரமதான் லீவுக்கு வந்திருந்தேன். இப்போ அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. திருப்பி எப்போ போவோம்னு நான் சொல்ல முடியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த குதிரைக்கு ப்ராப்பராக ட்ரைனிங், நம்ம குதிரைக்கு நம்மளே ட்ரைனிங் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இதுக்கு தான் அந்த கனவு உங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். குதிரை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோலாம் ஈஸியெல்லாம் இல்லை. ப்ராப்பரான நீங்கள் குதிரை வளர்க்குறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு குதிரை வளர்த்தாலுமே அந்த குதிரை வளர்க்குற நபர்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குற மாதிரிலாம் உங்களுக்கு அவ்வளோ வீடியோஸை பார்த்துட்டு ஈஸியாக ப்ராப்பரான நான் சொல்கிறது வந்து ப்ளஸர் ரைடிங் குதிரை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு குதிரை வளர்க்குறவங்கள்ட்ட நீங்கள் ஒரு நாளைக்கு போய்ட்டு அவங்க ஸ்டேபிளில் இருந்து அது என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, அது என்ன, எப்படி அதை நம்ம கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறைய வித்தைகள். நான் ஏற்கனவே ஒரு குதிரை வச்சுருந்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாச்சியான்ட்டு. அந்த ஒரு குதிரைக்கு வந்து ஒரு பச்சை புள்ள மாதிரி பார்த்துக்கணும். அந்த ஒரு பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி தான் குதிரையை பார்த்துக்கணும். மாடுங்கிறது அது உலகம் தனி. நம்ம வந்து மாட்டோட வாழ்ந்தவங்க, நம்ம குதிரையில் வாழ்ந்தவங்க இல்லை. அதனால் குதிரையை வளர்ப்புங்கிறது அவ்வளோ ஈஸின்னு நான் சொல்லிட மாட்டேன். பட் வந்து நம்மளோட நேரத்தை ஒதுக்கி அதில் பழகி அப்படி வந்தோம்னா குதிரை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்மளுக்கு வளர்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். சரியா? இந்த கலரோட பேர் வந்து ஃப்ளீ பீட்டன் கிரேம்பாங்க. சரியா? இது வந்து மச்சர் கட்டா, கொசு கடிச்சா அப்படி இதெல்லாம் தடிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இதோட கலரு. நீங்கள் பார்த்தாலே இதுக்கு வந்து ரோசா அப்படின்லாம் பேர்லாம் ஒரு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்குது, ஒரு பேர் இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்ச கலரு. இது வந்து அரேபியன் ஹார்சஸில் நீங்கள் நிறையா பார்க்கக்கூடும் இந்த கலர்ஸு. சரியா? இப்போ நான் இதை உள்ளே ஏன் விரட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா, அதோட ஸ்டெமினாவை நான் குறைச்சி, சரி நம்ம இவனுக்கு இனிமேல் அடிபடியணும். அந்த அடிபடியும் போது அடிபடிஞ்சு என் பின்னாடி வரணும். அது அப்படி வந்துச்சுன்னா அது என்னை ஏற்றுக்கிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா திருப்பி நான் சுற்ற விடுவேன். என்னை வந்து அது வந்து நான் தான் இந்த ஆள் தான் என்னோடய பாஸு. சரியா? அப்படின்னு அதை ஏற்றுக்கணும். அதுக்கு அடுத்த ட்ரைனிங் நான் போகிறேன். இது வந்து நல்லா ரைடிங் பண்ண குதிரை. ஒரு 3 வருஷமாக அப்படியே விற்றதில்
கழுசடி ஆகி போச்சு. சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சேட்டைனா இப்படி எல்லாத்தையும் நல்லா பழகுறதும் நல்லா பழகுது, ஆளுகள்கிட்ட பழகுறதெல்லாம் நல்லா பழகுது. வேலை கொடுத்தா அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறதில்ல. வேலை இதுக்கு எதுக்கு குதிரை எதுக்கு வாங்குறோம், ரைடிங் பண்ணுறதுக்கு வாங்குறோம், அதை வச்சு அளவு பார்க்குறதுக்கு வாங்கல. சரியா, நம்ம வாங்கினது ரைடிங் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு ஒரு மனசுக்கு நல்லா நிம்மதியாக இருக்கும். ஓட்டுறதுக்கு குதிரைக்கும் ஒரு எக்ஸசைஸ், நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸு, ஒரு அந்த இதுக்கு தான் நம்ம குதிரை வாங்குறது. சரியா, அப்போ அதுக்கு அதுக்கு வேலை வாங்காட்டி அந்த வேலையை ஒழுங்காக அதை பார்க்கடி அப்படிக்கு நம்ம குதிரை வச்சுக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைல்ல. அதனால தான் வந்து கிரவுண்ட் கிளியர், இது வந்து கிரவுண்டு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுவோம். இதோட பழைய மென்டாலிட்டியில் இதோட என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பாஷா படத்தில் ரஜினி மும்பையில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு இதை திருப்பி கொண்டு வரோம். அந்த குதிரை நம்ம அங்கே என்ன பண்ணணும், நம்ம அங்கே எப்படி நம்மளை ரைடிங் பண்ணாங்க அந்த ஊரில் அப்படிங்கிறதுக்காண்டி இதை அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நான் எடுத்துகிட்டு திருப்பி அதை டியூன் பண்ணுறேன். நீ இப்படி திருப்பி அந்த நிலைமை தான் நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு இப்போ நான் கூப்பிட்றேன். இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. சரியா, இதை பார்த்துக்குங்க, வந்துருச்சா. இதுதான் எனக்கு அது வேணும். நான் ஃபஸ்ட் டே ட்ரைனிங் தான், முதல் நாள் ட்ரைனிங் தான் அது. நல்ல வேர்த்து போச்சுங்க, சரியான வேர்த்து போச்சு. அதோட ரொம்ப பயம், காலையில் ஹார்ட் பீட்லாம் பயங்கரமான ஸ்பீடு. அதை அப்புறம் தொடச்சி அதுக்கு நான் அதை தடவி கொடுத்து முத்தம் கொடுத்தேன் அதுக்கு அப்போ தான் அதுக்கு சரி நம்மளை, ஏன்னா அவளை வேலை வாங்கிட்டு நம்மளுக்கு பசங்க வச்சுருக்காங்கிறது அதுக்கு பயமும் இருக்கணும். இது முதல் நாள் ட்ரைனிங் தான். நல்ல வேர்த்துருச்சு உடம்புலாம், பார்த்திங்கன்னா சலன்னு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அது நீ போக தான் அதுக்கு இன்னும் ட்ரைனிங் ஜாஸ்தி இருக்கும். எடுத்தோன்னே ரைடிங் நான் பண்ணலை. அதை என்னென்னா அதுக்கு அடுத்தது கிரவுண்டில் இன்னும் நிறையா ட்ரைனிங் இருக்குது. அதுக்கு அதை முடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்த சேடல் நான் வைக்க போகிறேன். சேடல் பாட்டு போட்டு ஏரிக்கு உள்ளே தான் ஓட்ட போகிறேன். அது என்ன செட்டப் பண்ணுது, ஏது பண்ணுது, அதோட மென்டாலிட்டி என்ன அப்படிங்கிறதான் செக் பண்ண போகிறேன். இந்த காணொலி தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். தண்ணி கொடுக்குறேன் குடிக்கிறதுக்கு. இந்த கடல மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் குதிரைக்கு இப்போ இந்த ஸ்வெட்டிங் இருக்கவங்க சரி அங்கே ஒன்றுமே இல்லை. அதான் தண்ணியை கொடுத்து அதை நான் தசாப் பண்ணுறேன். வேறு ஒன்றும் பண்ணல, தசாப் பண்ணுறேன். அது சரி இவன் நம்பால் தான் நம்மளை வேலை தான் வாங்க வந்திருக்கானே தவிர நம்மளை குடும்பப்படுத்த வரல அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கணும். அப்படிங்கிறத தான் பாருங்கள். நாய் மாதிரி வந்துட்டு இருக்கப்படி எப்படி வந்துச்சுனே அடிக்க முடியாந்துச்சு. எப்படி வந்துச்சு, துரத்தி அடிக்க வந்துச்சுனே 7-8 10 ஒரு தடவை 2 தடவை இல்லை. எல்லாருமே நம்ம கிராமத்தில் இருக்க எல்லாருமே மாடு வளர்த்தவங்க. குதிரையை பார்த்துட்டு என்னை அடிக்க வந்தால் அவங்களாம் பயந்துட்டாங்க. நான் உள்ளே இருந்தேன், ஒரு துளி கூட எனக்கு பயம் இல்லை. அப்படி விழுந்தால் கூட வாங்கிக்கொண்டு தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கலான்ட்டு தான். ஏன்னா நம்ம அதை பயம் கொடுத்து நம்ம குதிரை வளர்க்குறதுல பிரயோஜனம் இல்லைல்ல. நம்ம ஒரு குதிரை, நம்ம ஒரு பொருளை வச்சுருக்கோம்னா நம்ம சொல்லு பேச்சு கேட்கணும். அது சொல்லு பேச்சு நம்ம கேட்கக்கூடாது. சரியா, அந்த ஒரு பவரு. ஏன்னா அது ஓடும், நானும் ஓடுவேன். அதுக்குள்ளே அதுக்கு லோ ஸ்டெமினாக்கு எனக்கு அந்த ஸ்டெமினா அந்த ஸ்பீடு இருக்காது தரம். பட் நான் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடிடுவேன். எனக்கு அந்த ஸ்டெமினா இருக்குது. இப்போ அப்போ நம்ம அதுக்கிட்ட போயிட்டு இப்படி போயிட்டு நான் பயந்தாங்குழி மாதிரி என்னென்னா அது சரிப்பட்டு வராது. அதனால தான் நான் என்னோடய கட்டுப்பாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு முதல் நாள் இது நீங்கள் பார்க்குறது முதல் ஃபஸ்ட் டே நான் ட்ரைனிங் பண்ணது. என் பின்னாடி பச்சை புள்ள மாதிரி நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ திருப்பி நான் இன்றைக்கி போகிறேன். இன்றைக்கி போய்ட்டு திருப்பி நான் அது இன்னும் நிறையா அதுக்கு இதை இப்போ பார்க்குற உடம்புல பாதி உடம்பை கொண்டு வந்துடுவேன். ரன்னிங் பண்ணி அதுக்கு அடுத்தது ரைடிங் பண்ணி அடுத்தது அதை வரும் கனவு உங்களுக்கு காமிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், ஜெய் ஹிந்த்.